சாயிராம். ஓம் சாயிராம். நிரந்தரமே இல்லாத இந்த வாழ்க்கையில் எதையுமே சந்தோஷமாக கடந்து பழகு. எப்பொழுதுமே மனதை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வைத்துக்கொள். அதுவே உன் வாழ்வை சந்தோஷத்திற்கு அழைத்து செல்லும். எப்பொழுதும் கண்மணியே, நான் கூறுவது இன்றே உனக்கு பலிக்கும் பார். கேட்டுப்பார், பிறகு புரியும் என் வாக்கின் அர்த்தம் என்ன என்று. குழந்தையே, யாராவது உன்னை அவமானப்படுத்துகிறார்கள் என்றால் அவர்களுக்கு வார்த்தைகளால் பதில் சொல்லாதே, உன் வாழ்க்கையால் அவர்களுக்கு பதில் சொல்ல பழகு. உன்னுடைய தலை நிமிர நிமிர நிச்சயமாக உன்னை வேதனைப்படுத்தியவர்கள், உன்னை காயப்படுத்தியவர்கள் அனைவரும் தலை குனிய செய்வார்கள். இது நிதர்சனமான உண்மை. மற்றவர்கள் விருப்பத்திற்காகத்தான் வாழ வேண்டும் என்றால் அப்படி ஒரு வாழ்க்கையை ஒரு பொழுதும் வாழாதே என் கண்மணியே. ஏனென்றால் இது உன் வாழ்க்கை. இந்த கிடைத்திருக்கும் அற்புதமான பொக்கிஷமான வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ், நிம்மதியாக வாழ். மற்றவர்களிடத்தில் அதிக உரிமை இருக்கிறது என்று நினைத்து கொண்டு அதிகமாக பேசி வருந்துவதை விட மௌனமாக இருந்து மற்றவர்களுக்கு தொல்லை தராமல் இருப்பதே மிகவும் நல்லது. உன் வாழ்க்கையை நீ பார். உன்னை மாதிரியே மற்றவர்களையும் நல்லவர்களாகவே எப்பொழுதும் நினைத்து விடாதே. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான மனநலன்களையும் குணநலன்களையும் கொண்டவர்கள் என்பதை மறந்து விடாதே என் கண்மணியே. பணம் மகிழ்ச்சியை தரலாம், ஆனால் நல்ல குணத்தை தராது. பணம் அதிகமாக இருப்பவர்கள் நல்லவர்கள், குறைவாக இருப்பவர்கள் தீயவர்கள் என்ற எண்ணத்தை உன் மனதிலிருந்து தூக்கி எறி. யாராக இருந்தாலும் நல்லவர்களா தீயவர்களா என்பதை ஆராய்ந்து பின் அவர்களோடு பழகு. உன் வாழ்வு மகிழ்ச்சியான பாதையில் செல்வதற்கு உன் சாயப்பா உத்திரவாதம் தருகிறேன். எப்பொழுதும் உனக்கு துணையாக உன் அப்பா இருக்கும் பொழுது உன் வாழ்க்கை தவறாகவோ பொய்யாகவோ போய்விட உன் அப்பா விடுவேனா? நிச்சயமாக விடமாட்டேன். நீ என் பிரியமான குழந்தை. உன் சாயப்பா உனக்காக கூறும் அருள்வாக்கோ சத்திய வாக்கோ எப்பொழுதும் பொய்யாகாது. நான் உன்னுடன் தான் இருந்து கொண்டிருக்கிறேன், உன் மனதில் தான் வசித்து கொண்டிருக்கிறேன், உன் வீட்டில்தான் நிரந்தரமாக அமர்ந்தும் இருக்கிறேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாக நிகழாது, நடைபெறவும் நான் விடமாட்டேன். என் பார்வை உன் மீது எப்பொழுதும் உள்ளது. ஏதாவது மனம் வருத்தம் வந்தாலோ சோகம் வந்தாலோ என் கண்களை நன்றாக உற்றுப்பார். என் நாமஸ்மரணத்தை உன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இரு. அப்பொழுதே ஒரு புது தெம்பு உன் மனதில் படர்வதை நீ கண்கூடாக உணர்வாய். உடனே உன் வாழ்க்கையில் நீ வெற்றியடைவதற்கான பாதையும் வெளிச்சமும் உன் கண்களுக்கு கண்கூடாகவே தெரியும். இது உன் சாயப்பா உனக்காக கொடுக்கும் சத்திய வாக்குதான். என் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? நிச்சயமாக கிடையாது. என்மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் யாரையும் நான் கைவிட்டதும் இல்லை, விலகி சென்றதும் இல்லை. கல்லை தூக்கி கடலில் எறிவதால் கல்லுக்கு வலிப்பதில்லை, கடலுக்கும் வலிப்பதில்லை. கல்தான் காணாமல் போகும் அந்த கடலில். உனக்கு வரும் விமர்சனங்கள் எல்லாமுமே கல்லாக இருக்கட்டும், நீ கடலாக இருந்து பார். உனக்கு எதுவுமே வலிக்கவே வலிக்காது. வாழ்வதற்கு வழியே இல்லையே என்று புலம்பாதே. நீ பயணித்து கொண்டிருப்பதான் உன் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வழி என்பதை புரிந்து கொண்டு பயணம் செய்து கொண்டே இரு. நடந்து கொண்டே இரு, ஓடிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையை வெல்ந்து காட்டலாம் வா என் பிள்ளையே. வானம் என்றால் 1000 நட்சத்திரங்கள் வரதான் செய்யும். அதுபோல் வாழ்க்கை என்றால் 1000 துன்பங்களும் வேதனைகளும் கஷ்டங்களும் இருக்கத்தான் செய்யும். சூரியன் வந்தவுடன் எப்படி நட்சத்திரங்கள் மறைகிறதோ அதுபோல உனக்கான நேரம் வந்தவுடன் எல்லா துன்பங்களும் எல்லா வேதனைகளும் எல்லா கஷ்டங்களும் உன்னை விட்டு விலகி ஓடிவரும். காத்திரு. அந்த நல்ல நேரத்திற்காக பொறுமையாக காத்திரு. உனக்கான நல்ல அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும் வரை பொறுமையாக காத்திரு. தன்னம்பிக்கை என்று மட்டும் உன்னிடல் இருந்தால் போதும், துன்பமெல்லாம் மறைந்தே போய்விடும். வாழ்க்கையில் நிலையானது உறவோ
உண்மையோ அல்ல, நம்பிக்கை மட்டும்தான். அந்த நம்பிக்கை மட்டும் உன்னில் இருந்தால் போதும், உன் வாழ்க்கையில் வெற்றி என்னும் மகுடத்தை மிக சுலபமாக சூடிக்கொள்ளலாம். ஒவ்வொரு மனிதனுக்கும், இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் வலியால் தரும், காயங்களால் தரும் வலியை விட வார்த்தைகளால் தரும் வலியே மிக மிக கொடுமையானதாகவே இருக்கும். எனவே மறந்தும் கூட மற்றவர்களின் மனதை காயப்படுத்த ஒரு வார்த்தை கூட சொல்லிவிடாதே. மறந்தா கூட மற்றவர்களின் மனதை காயப்படுத்த எண்ணி விடாதே. மற்றவர்களோடு பேசும் பொழுது சற்று ஜாக்கிரதையாக கையாள பழகிக்கொள் உன் வார்த்தைகளிடம். எல்லோருமே நடந்து கொண்டிருக்கிறார்கள், எல்லோருமே பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நீயும் அந்த வழியிலேயே பின்தொடராதே. அது உன் வாழ்க்கைக்கு தேவையா? உன் வாழ்க்கைக்கு அது வெற்றியை கொண்டு வருமா என்ற சிந்தனை செய்துவிட்டு பின் அந்த வழியில் தென்படு. பின் அந்த வழியில் செல்லப்பார். எப்பொழுதுமே நிதானத்தோட என்ன செயல் பழகு. அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில் நீ வெற்றியடைவாய். நிச்சயமாக உனக்கு துணையாக எப்பொழுதுமே உன் சாயி தேவா உன்னோடு வந்து கொண்டே இருக்கிறேன் என்பதை மட்டும் எந்த நொடியும் மறந்துவிடாதே, மறுத்தும் விடாதே. உன்னுடைய பாதையை நீயே தேர்வு செய். அப்பொழுதுதான் அந்த பாதையில் நீ வெற்றியடைய முடியும். ஒரு மரம் 1000 தீக்குச்சிகளை உருவாக்க முடியும். ஆனால் ஒரே ஒரு தீக்குச்சி 1000 மரங்களையும் அழித்துவிடும் வல்லமை உள்ளது. அதேபோல் ஒரே ஒரு எதிர்மறை எண்ணம் உன் வாழ்க்கையில் இருக்கும், உன் மனதில் இருக்கும் எல்லா நேர்மறை எண்ணங்களையும் அழித்துவிடும், உன் வாழ்க்கையையே நிர்மூலமாக்கிவிடும். எனவே எப்பொழுதுமே நேர்மறையாக சிந்திக்க பழகு. உன்னுடைய நேர்மறையான எண்ணங்களை உன் வாழ்க்கையில் உன்னை வெற்றியடைய செய்யும். எதிர்மறையான எண்ணங்கள் உன் வாழ்க்கையையே அழித்துவிடும். எப்பொழுதுமே நேர்மறையாக சிந்திக்க பழகு. நேர்மறையாக உன்னுடைய சொற்கள், நேர்மறையாக உன்னுடைய எண்ணங்கள், நேர்மறையான உன்னுடைய செயல்களே உன்னை நிச்சயமாக வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும். அந்த வெற்றி பாதையில் உன்னை வெற்றியடைய வைக்க நான் உனக்கு உறுதுணையாக எல்லா திசைகளிலும் இருந்து உனக்கு அருள் புரிந்து ஆசிர்வாதத்தை அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டே இருப்பேன். உன்னுடைய எண்ணத்தை முதலில் கவனி. நீ நிதானத்தை இழக்கும் பொழுதெல்லாம் உன் மனதில் ஒன்றை தெளிவாக புரிய வைத்துக்கொள். வார்த்தைகள் மிக மிக கூர்மையானது. எப்பொழுதுமே அது நம்மை சிதைக்கக்கூடும் என்பதை நன்றாக மனதில் பதிய வைத்துக்கொள். மௌனமாக இருப்பது எதுவுமே தவறில்லை. உன் மௌனம் மற்றவர்களுக்கு நிம்மதியை தருமாயில் நீ மௌனமாக இருந்துவதே அவர்களுக்கு நீ செய்யும் மிகப்பெரிய பொக்கிஷமாகவே இருக்கும். மௌனமாக இருந்து பார். அது மற்றவர்களுக்கு உதவுமாயின் மௌனமாகவே இருந்து விடுவதுதானே. அதில் என்னதான் குழப்பம் உனக்குள்? எப்பொழுதுமே நம்பிக்கையோடு, தைரியத்தோடு, பக்தியோடு சாய்பாபா மேல் முழு நம்பிக்கையை வைத்துவிட்டு பிரார்த்தனையை செய்து கொண்டே இருக்கலாம். நம் அனைத்து பிரார்த்தனைகளையும் பாபா நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். ஷீரடி பாபாவின் நிறைவான ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாமா? வெகு நாட்களாக போராட்டத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில் நிம்மதி என்ற சொல்லிற்கே இடமில்லாமல் இருக்கிறது. என் வாழ்க்கையில் அந்த நிம்மதியை தாருங்கள் என்று என்னிடம் கையேந்தி பார்த்து என்னிடம் காத்து கொண்டிருக்கும் என் பிள்ளையே, சட்டென என் கைகளை இறுக பிடித்துக்கொள். கூடிய விரைவில் உன் வாழ்வில் இன்பங்கள் துளிர்க்க செய்யும். நம்பிக்கையோடு இரு. உனக்கான இன்ப அதிர்ச்சி உனக்காக மங்களகரமாகவே காத்து கொண்டிருக்கிறது. உன் வாழ்வில் மங்களத்தை நிகழ்த்த உன் சாயப்பாவும் காத்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னை கரை ஏற்றுவதற்காகத்தானே இந்த அப்பா அவதாரம் எடுத்திருக்கிறேன். பிரச்சனைகள் மட்டுமே என் வாழ்க்கையாக இருக்கிறது. பிரச்சனைகள் மட்டுமே எப்பொழுதும் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு பிரச்சனை முடிவுக்கு வந்தால் அடுத்த பிரச்சனை தலை தூக்கி விடுகிறது. எப்பொழுது சாயிநாதரே என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஓய்ந்து எனக்கான நல்வாழ்வு பிறக்கும் என்றுதானே உன்னுடைய கேள்வியாக இருக்கிறது.
கவலைப்படாதே என் பிள்ளையே. நிச்சயமாக ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு பின்னாலும், ஒவ்வொரு சோதனைகளுக்கு பின்னாலும், ஒவ்வொரு போராட்டங்களுக்கு பின்னாலும் நிச்சயமாக ஒரு நல்ல வாய்ப்பை, நல்ல வாழ்க்கையை இறைவன் ஒளித்து வைத்திருப்பார். அதை தேடி கண்டுபிடிப்பதுதான் உன்னுடைய வேலை. அதை விட்டுவிட்டு என் வாழ்க்கையில் போராட்டம் மட்டுமே சூழ்ந்து இருக்கிறது, பிரச்சனைகள் மட்டுமே நிரம்பி இருக்கிறது, கஷ்டத்தை மட்டுமே நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனே என்று புலம்புவதை முதலில் நிறுத்திவிட்டு, அந்த பிரச்சனைக்கான தீர்வை இறைவன் எங்கே ஒளித்து வைத்திருக்கிறார் என்பதை லாவகமாக கண்டுபிடித்து உன் பிரச்சனைக்கான தீர்வையும் நீ முதலில் கண்டுபிடி. அப்படி உன் மனதை வேறு பக்கம் சிந்திக்க துவங்கினாலே போதும், உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை போராட்டங்களையும் மிக எளிதாக தவிடு பொடியாக்கி விடுவாய். உன்னுடைய அத்தனை சோதனைகளும் முடிந்துவிட்ட பின், உனக்கான பிரச்சனைக்கான தீர்வை நீ தேர்ந்தெடுத்த பின், அத்தனை சோதனைகளுக்கான ஒரு நல்ல முடிவை உன் இறைவன் உன்னிடம் வழங்குவார். உனக்கான தீர்வை தருவார். இது நிச்சயமாக நடக்கும். இப்பொழுது உன்னுடைய சோதனையை தான் நீ கடந்து கொண்டிருக்கிறாய். உன் வாழ்க்கையின் போராட்டத்தை தான் நீ தாண்டி கொண்டிருக்கிறாய். இப்பொழுது மிக சாதுரியமாக செயல்பட்டு, கவலையோடு உட்கார்ந்திருப்பதை விட்டுவிட்டு சாதுரியமாக செயல்பட்டு அந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன, அந்த பிரச்சனைக்கான மறு சந்தோஷம் என்ன என்பதை தேடு கண்டுபிடி. உன் வாழ்க்கையில் பல முன்னேற்றகரமான வாழ்க்கை, முன்னேற்றகரமான நிகழ்வுகள் நிச்சயமாக நடக்கும். நான் உன்னோடு இருக்கும் வரை நீ தேவையில்லாமல் பயமோ குழப்பமோ ஏற்பட தேவையே இல்லை. நான் தான் உன்னோடு இருக்கிறேனே. எதற்குமே கவலை கொள்ளாதே. சோதிக்கப்படாத பக்தியும் சோதிக்கப்படாத அன்பும் என்றுமே தூய்மை நிலை அடைவதே இல்லை. குழந்தையே, நான் உனக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற அனைத்து கதவுகளையும் திறந்து விட்டேன். உன் கஷ்டங்களுக்கான கடைசி இரவிது. உன் ஆனந்த காலத்தை திருப்பித் தரப்போகிறேன். சந்தோஷமாக பெற்றுக்கொள் என் குழந்தையே. உன்னுடைய பக்தியிலும் அன்பிலும் எவ்வளவு சோதனைகளை நீ மேற்கொள்கிறாயோ அவ்வளவு தூய்மை நிலை அடைகிறாய் என்பதை புரிந்து கொள். கண்மணியே, உன் வேண்டுதல் அனைத்தும் 100% நிச்சயமாக நிறைவேறும். உன் மனதில் இருக்கும் கஷ்டங்களுக்கு நான் பதில் கூறுகிறேன். இதை ஒருமுறை கேட்டால் உன் எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும். உன் வாழ்வில் அதிசயம் ஒவ்வொன்றாக நடக்கும். உன் கவலைகளை என் காலடியில் வைத்துவிட்டு நம்பிக்கையோடு இதை கேள். உனது கவலைகள், கஷ்டங்கள், சோதனைகள், வேண்டுதல்கள் எல்லாமே கண்டிப்பாக மாறும். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து நம்பிக்கையோடு இரு. உன் அப்பா வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை என் குழந்தையே. உன்னிடம் யாராவது ஏதாவது கேட்டால் நேரம் காலம் பார்க்காமல் அவர்களுக்கு உதவி செய். இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளின் மேல் அன்பு செலுத்து. உன் கஷ்டங்களை நான் தீர்த்து வைக்கிறேன். நீ யாருக்கு உதவி செய்கிறாயோ அவர்கள் ரூபத்தில் நான் உன்னுடனேயே இருப்பேன் என்பதை புரிந்து கொள். நான் உனக்கு கொடுத்த வாக்கை நிச்சயமாக நிறைவேற்றுவேன், நிறைவேற்றியே தீருவேன். இது உன் சாயப்பா உனக்கு கொடுக்கும் சத்திய வாக்கு. குழந்தையே, உனக்கான வாய்ப்பை இப்பொழுது இந்த நொடி தரப்போகிறேன். வாய்ப்பை பயன்படுத்திக்கொள். வெற்றியடைவதற்கான வழியை சிந்தித்து பழகு. தேவையில்லாத விஷயத்தை உன் மனதில் போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. இன்றோடு உன் துன்பங்கள் அனைத்தும் நீங்கி நாளை முதல் ஆனந்த வாழ்வை நிச்சயமாக பெறுவாய். அதை நான் என் பிரியமான மகளுக்கு கொடுக்கத்தான் போகிறேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். வெகு நாட்களாக நிறைவேறாமல் இருக்கும் காரியம் எல்லாம் கைகூடி வரப்போகிறது. குழந்தையே, உன்னை எதிர்மறையாக்கும் எந்த ஒரு செயலுக்கும் விஷயத்திற்கும் நேர்மறையாகவே இருந்து பழகு. நேர்மறையாகவே பதில் சொல். உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் எப்பொழுதும் நல்லதாகவே இருக்கும், நல்லபடியாகவே நடக்கும். நீ கேட்டது அனைத்தும் கிடைக்கும், விரும்பியது அனைத்தும் நிறைவேறும். என்னிடம் வைத்த பிரார்த்தனைகள் அனைத்தும் நடைபெறும். 100% நிச்சயமாக நடைபெறும். இது உன் சாயப்பா உனக்காக கொடுக்கும் சத்திய வாக்குதான்.
எனவே என் குழந்தையே, நான் இருக்கும் பொழுது எதற்குமே கலங்காதே, அஞ்சாதே. உன் சாயப்பா சொல்கிறேன் கேள். உன் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நிகழப்போகிறது. பல அற்புதங்கள் நடக்கத்தான் போகிறது. அதை நடத்தி வைக்க உன் அப்பா இருக்கையில் வீணாக உன் மனதை போட்டு பல விஷயத்தில் குழப்பிக் கொள்ளாதே. நீ கவலைப்பட்ட விஷயம் ஒரு அதிசயத்தில் மகிழ்ச்சியாக மாறும். இதை முழுவதுமாக கேட்டுப்பார். உனக்கு அப்பொழுது புரியும். நீ எதிர்பார்த்து ஏங்கி நமக்கு இது நடந்து விடாதா என்று நினைத்து கொண்டிருக்கும் பொழுது, நீ எதிர்பார்க்காததை கொடுப்பதுதான் வாழ்க்கை. அதுதான் வாழ்க்கையின் ரகசியமும் கூட. இக்கட்டான சூழ்நிலையில் உன் அருகில் இருப்பவர்களும், மனம் வேதனையாக இருக்கும் சமயத்தில் உனக்கு தோள் கொடுப்பவர்களையும் எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலும் மறந்து விடாதே. அவர்களுக்கு தக்க மரியாதையை செய்து கொண்டே இரு. உன்னை யாராவது இழிவாக பேசினாலோ, உன்னை கீழ்த்தனமாக பார்த்தாலோ, முதலில் நீ நம்ப வேண்டியது யாரை தெரியுமா? உன்னை நம்பு, உன் மனதை நம்பு, உன்னை மட்டுமே நம்பிக்கொண்டிரு. எதற்குமே மனம் தளர்ந்து விடாதே. குற்றம் காண்பதையே தொழிலாக வைத்திருப்பவர்கள் சொல்வதை கேட்டு, அவர்களுடைய சொற்களை கேட்டு மனம் வருந்தினால் நீ வாழ்க்கையில் என்ன ஒரு அடியையும் எடுத்து வைக்கவே முடியாது. ஏனென்றால் அவர்கள் உன் மனம் காயப்பட வேண்டும் என்பதை மட்டுமே குறிக்கோளாக வைத்து நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீ அவர்களுடைய பேச்சை கேட்டு மனம் ததும்பி வெதும்பி என்ன செய்வது ஏது செய்வது என்று நீ அப்படியே உட்கார்ந்திருந்தால் உன்னால் வாழ்க்கையில் எந்த அடியையும் எடுத்து கூட வைக்கவே முடியாது. அனைத்தையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். கவலையை விடு, நல்லதை மட்டுமே நினை. நல்லது மட்டுமே உன் வாழ்வில் நடக்கும். எப்பொழுதும் நான் இதை உனக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறேன். எப்பொழுதும் நல்ல எண்ணங்களோடு இரு, நல்ல சிந்தனைகளோடு இரு. நீ கவலைப்பட்ட விஷயம் அனைத்தையும் உனக்கு சாதகமாக மகிழ்ச்சியாக மாற்றவே நான் போராடி கொண்டிருக்கிறேன் என்பதை எப்பொழுதும் மறந்து விடாதே. நீ அன்பாக இருந்தாலும் சரி, கோபமாக இருந்தாலும் சரி, அதை புரிந்து கொள்பவர்களிடம் மட்டுமே அந்த அன்பையும் கோபத்தையும் காட்டு. அப்பொழுதுதான் அவர்களால் அதை புரிந்து கொள்ள முடியும். அப்படி இல்லாமல் உன் அன்பையும் கோபத்தையும் உன் பாசத்தையும் வெறுப்பையும் உன்னை யாரென்றே புரிந்து கொள்ளாதவர்களிடம் நீ காட்டினால் உன்மேல் அவர்கள் வெறுப்பு தான் அதிகமாகுமே தவிர உன்மீது எதுவுமே வரவே வராது. அது மட்டுமல்லாமல் எந்த மாற்றமும் நிகழவும் நிகழாது. உன்னுடைய அன்பையும் கோபத்தையும் நீ தவறான இடத்தில் காட்டினால் நீதான் மீண்டும் விமர்சிக்கப்படுவாய் என்பதை எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொள். நீ தெரிந்தோ தெரியாமலோ செய்யும் கெட்ட காரியங்களின் பலன்கள் உனக்கு உடல் நோயாகவோ அல்லது மன நிம்மதி இல்லாமலோ அல்லது துன்பமாகவே உன் வாழ்க்கையில் உருவெடுத்து உன்னை வாட்டி வதைக்கும். நீ தெரியாமல் செய்த தவறாக இருந்தாலும் சரி, தெரிந்தே செய்த தவறாக இருந்தாலும் சரி, உன்னை வாட்டி வதைக்கத்தான் செய்யும். உன்னுடைய தண்டனை காலம் முடியும் வரை அனைத்தையும் சகித்து கொண்டுதான் வாழ வேண்டும். தண்டனை காலம் என்று நான் என்ன சொல்கிறேன் என்று உனக்கு புரிகிறதா? உன்னுடைய கர்ம வினைகள்தான் நான் தண்டனை காலம் என்று உணர்த்தி கொண்டிருக்கிறேன். உன் தண்டனையை நீ அனுபவித்துதான் ஆக வேண்டும். உனக்காக வேறு யாரும் உன் தண்டனையை அனுபவிக்கவே முடியாது. ஏனென்றால் நீ செய்ததுதானே நீ அனுபவித்துதானே ஆக வேண்டும். அதுவரை சகித்து கொண்டிரு. அனைத்தையும் சகித்து கொண்டிருந்தால்தான் வாழ்க்கையில் சுவாரஸ்யம் அடங்கியிருக்கும். அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில் நீ வெற்றியும் அடைவாய். அனைத்தையும் சகித்து கொள்வதற்கும் அனைத்தையும் பொறுத்து கொண்டு போவதற்கும் அதற்கான சக்தியை நீ இறைவனிடம் கேட்டு கேட்டு பெற்றுக்கொள். உன்னை நிச்சயமாக இறைவன் கரை சேர்ப்பார். அது அவருடைய வேலை. நீ அதற்காக எதை நினைத்தும் கலங்கிக் கொண்டே இருக்காதே. நீ கவலைப்பட்ட விஷயம் மகிழ்ச்சியாக மாறும். இதை முழுவதுமாக கேட்டுக்கொண்டிருக்கிறாயல்லவா?
உன்னுடைய விஷயம் கவலைப்படும் விஷயம், மனவேதனைப்படும் விஷயம் மகிழ்ச்சியாக மாறும் இதன் முடிவில். இது சர்வ நிச்சயமாக நடக்கும். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கிறது. என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த தீங்கோ துன்பமோ நெருங்கும்படி நான் உன்னை விடவே மாட்டேன். என் மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்துவிட்டு நீ செல்லும் வழியில் சென்று கொண்டே இரு. உனக்கானது நிச்சயமாக உன்னை தேடி வரும். அது வேறு எங்கும் போகும்படி நான் விட்டுவிடவும் மாட்டேன். எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையுடன் ஆரம்பித்து அதை செயல்படுத்து. வெற்றி உன்னை தேடி வரும். சர்வ நிச்சயமாக. செயலை செய்வதற்கு முன்பே இதை செய்யலாமா, செய்தால் வெற்றி அடையுமா என்ற குழப்பத்துடனே ஆரம்பித்தால் அது நிச்சயமாக தோல்வியில்தான் முடியும். இதுதான் வாழ்க்கையும் வெற்றியின் ரகசியம். பிறந்தது வெற்றி மேல் வெற்றி பெறுவதற்கே என்று நினைத்துக்கொள், தோல்வியுற அல்ல. அப்படியே உன்னை தோல்வி வந்து அணைத்தாலும் தழுவினாலும் அந்த தோல்வியும் ஒரு தற்காலிக தடையே என்று நம்பிக்கையோடு தன்னம்பிக்கையோடு நகர்ந்து கொண்டே இரு. உன் தடைகளெல்லாம் தகர்த்து எறிந்தே விடும் உன்னுடைய நம்பிக்கை. எந்தெந்த பொருள்களிலெல்லாம் மனமானது விலகி இருக்கிறதோ அந்த பொருள்களால் நமக்கு துன்பமே கிடையாது. இதுதான் மிகப்பெரிய ரகசியம். வெற்றிக்கும் தோல்விக்கும் சிறு சிறு வித்தியாசம்தான் இருக்கிறது. கடமையை செய்தல் வெற்றி, கடமைக்கே ஒரு செயலை செய்தால் அதுதான் தோல்வி.